2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வர் ஆக்கிட்டு தான் என்னோட முதல் பணி இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மாநில பொறுப்பு மாற்றிட்டாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு. அவருக்கு முதல்வருக்கான நீங்கள் வந்து அது வந்து அன்றைக்கி சொல்லும்போது அவர் தான் மாநில தலைவராக இருந்து அவரை முன்னெடுத்து எல்லாரும் சென்று கொண்டு இருந்தோம். அது வந்து சென்டரில் வந்து முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை மாற்றுகின்ற சூழல் வந்து எல்லாருக்கும் உண்டு. நான் ஒரு காரியகர்த்தா இல்லையா, அன்றைக்கி இருந்ததில் அவர் தான் எடுத்துகிட்டு செல்ல போகிறான்னு சொல்லும்போது அது சொன்னோம். அதனால் அது வந்து ஆகக்கூடாது நான் இன்றைக்கும் சொல்லலை. எனிபடி கேன் பிகம் த சீஃப் மினிஸ்டர், எனிபடி கேன் பிகம் த பிரைம் மினிஸ்டர் வித் யுவர் பர்த். ஆனால் இப்போ வந்து தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கோம். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதேதான் இன்றைக்கி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் கூட்டணி வச்சு நடந்துகிட்ருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நடக்கும். அப்புறம் தமிழக அரசு வந்து ஜாதி பெயர்கள் குறியீடுகளை வந்து நாங்கள் அகற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு குறிப்பாக ஒரு 200-300 பேர்களை வந்து பட்டியலிட்டு இருக்கோம், அதை நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு எடுத்திருக்காங்க. சமூக நீதியை முன்னெடுத்து போகக்கூடிய இந்த திமுகவோட இந்த திட்டத்தில் கோவிலை திறந்து வச்ச பாடத்துக்கு ஜிடி நாயுடுன்ற பேரு நான் ஒரு குறியீடோட கொடுத்துருக்காங்க. அவரோட பேரே நாயுடு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு குறியீடு நீக்கணும்னு ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்துட்டு திட்டத்தையும் எடுத்துட்டு முன் வந்துட்டு குறியீடோட ஒரு பேரையும் கொண்டு வச்சிருக்காங்க. அதாவது இது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருப்பது உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இதெல்லாம் நீக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேர் வைக்கும்போது அது வந்து ஆடாக தெரியுது இல்லையா. ஒரு என்னது இது இப்படி சொன்னாங்க இது பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஜிடி நாயுடு என்பவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே அவர் பேரே வந்து ஜிடிக்கு என்னன்னு தெரியாமல் ஜிடி நாயுடுன்னு சொல்லி அவர் பேரே நாயுடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே வைத்தது வந்து தவறில்லை நினைப்பேன். அதே சமயத்தில் நீங்கள் அப்போ சொல்லிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணிருங்க, அவர் பேர் இதுதான், இவர் பேருக்காக இப்படி வைக்கிறேன் என்று ஒரு விளக்கம் கொடுத்து கூட அந்த பேரை வச்சிருக்கலாம். தவறாக புரிந்து கொள்ளும். ஏற்கனவே நான் ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றேன், இதெல்லாம் நீக்கப் போகிறேன் என்று சொல்லி இதை பண்ணியிருக்கலாம். அது பண்ணாதது வந்து சிறப்பாக தெரியல. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.